லிட்டரலி இந்த உலகத்தை இந்த மைண்டை கொண்டு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். பட் கடைசி வரைக்கும் இந்த மைண்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதே இல்லை. உதாரணத்துக்கு உங்க மைண்டை ஒரு ஃபார்முலா 1 ஃபெராரி காரை இமேஜின் பண்ணி பாருங்க. அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாதனால சில சமயம் கீழே இறங்கி தள்ளிக்கிட்டு போறோம். சில சமயம் அதுல முன்னாடி மாடுகளை கட்டி இழுத்துக்கிட்டு போறோம். ஒரு ஹைலி எஃபிஷியன்டான டூல ஒரு இன்எஃபிஷியன்டான டூலா மாத்தி வச்சிருக்கோம். ஒருவேளை இந்த மைண்டை நீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா உங்களால கம்மியான எஃபர்ட்டை போட்டு அதிகமான ரிசல்ட் கொண்டு வர முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மைண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பல பேர் மைண்டையும் பிரெயினையும் இன்டர்சேஞ்சபிளா தப்பா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது வார்த்தையில சொல்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த வார்த்தைக்கான மீனிங் என்ன, அதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கோன்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் பிரெயின் அப்படின்றது வந்து ஒரு பிசிக்கலான தொடக்கூடிய ஒரு ஹார்ட்வேர். எப்படி ஒரு பிசிக்கு ஒரு லேப்டாப்புக்கு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராசஸர், ரேம், மதர் போர்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குமோ, அந்த மாதிரி நம்மளுடைய பிரெயின் ஒரு ஹார்ட்வேர் பார்ட். அதே சமயம் மைண்ட் என்னன்னா இது ஒரு நான் டேஞ்சபிளான விஷயம். இதை தொட முடியாது, பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு லேப்டாப்லையும் கம்ப்யூட்டர்லையும் இருக்கக்கூடிய ஒரு ஓஎஸ் மாதிரி. எப்படி ஒரு மேக் ஓஎஸ் இருக்கு, ஒரு விண்டோஸ் ஓஎஸ் இருக்கோ, அதே போல நமக்குள்ளேயும் ஒரு ஹார்ட்வேர் இருக்கு அண்ட் அதுக்குள்ள ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஒரு உயிரோட இருக்கிற மனுஷனுக்கும் ஒரு செத்த மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, உயிரோட இருக்கக்கூடிய மனுஷனுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஓஎஸ் ரன் ஆயிட்டு இருக்கும். அந்த மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் பிசிக்கலா அந்த மனுஷனுடைய பிரெயின் இருக்கும், பட் அவனுடைய மைண்ட் ஷட் டவுன் ஆயிடும். உங்களுடைய ஹார்ட்வேர் பார்ட் உங்களுடைய பிரெயின், உங்களுடைய சாஃப்ட்வேர் பார்ட் உங்களுடைய மைண்ட். ஒரு பவர்ஃபுல்லான பிசில பழைய வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ் எக்ஸ்பியை போட்டா எப்படி அதோட ஃபுல் பொட்டன்ஷியல அவுட்புட் கொடுக்காதோ, அதே போல் உங்களோட பிரெயின் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் போதாது. 10 வயசில் ப்ரோக்ராம் ஆனவங்க மைண்டும் இன்னைக்கு அப் டு டேட்டில் மாறணும். 10 வயசில் உங்கள் மைண்டு ப்ரோக்ராம் ஆகிடுச்சு, ஆனால் இன்னைக்கு அப் டு டேட்டில் இல்லாத போது உங்கள் பிரெயினும் உங்கள் மைண்டும் பாட்டில் நெக் ஆகும். உங்களால் உங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியலில் உங்கள் லைஃப்பை வாழ முடியாது. ஸோ உங்களுடைய பிரெயின் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அதே அளவுக்கு உங்கள் மைண்டும் நல்லா வச்சுக்கணும். உங்கள் பிரெயினை ஸ்ட்ரென்தன் பண்ண நல்ல நியூட்ரிஷனான ஃபுட் எடுத்துக்கணும். அதே போல் உங்கள் மைண்டை ஸ்ட்ரென்தன் பண்ண உங்கள் காக்னிட்டிவ் எபிலிட்டிஸை சேலஞ்ச் பண்ணுற ஆக்டிவிட்டிஸை செய்யணும். அந்த ஆக்டிவிட்டிஸஸ்லாம் என்ன, மைண்டை பற்றின பிரெயினை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸஸ்லேருந்து வெளியே வரதுக்கும் நம்முடைய சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.